நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆத்தூர் லைனில் தான் வந்திருக்கோம். ஆத்தூரை தாண்டி ஏரல் லைனில் வந்திருக்கோம். பாருங்க தண்ணி எப்படி விழுந்துட்டு பாருங்க. நம்ம முதல்ல வரும்போது இந்த இடத்துல தண்ணி விடலை. இந்த இடத்துல பீச்சோட போட்டு பார்க்குறது தான் வந்திருக்கோம். நானும் நம்ம ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். அங்கே பாருங்க, இன்னைக்கு பீச்சோட போட்டு பார்ப்போம், என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நம்ம முதல் பீச்சு வீசணும்னு இங்கே பாருங்க, மீனை பாருங்க. எட்டை விட்டுருக்கு, எட்டையா பாருங்க, உழுவை கிடக்கு, சைஸ் உழுவாக இருக்குங்க பாருங்க. பார்த்தீங்களா, நல்ல பரு உழுவை. காற்று அதிகமாக இருக்குது, வலையை ஒழுங்காக விரிக்க விட மாட்டேங்கி. என்ன வருது பாருங்க, லேசை விட்டா தண்ணியில் போயிடும். நம்ம இதை கச்சாத்தில் போட்டு வச்சுக்குவோம். அடுத்தடுத்து நீங்கள் வீசுறத பாருங்க. இந்த மாதிரி கெண்டையாக மாட்டா கூட நல்லா இருக்கும். வீட்டு போய் பொறிச்சு அடிச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ குட்டி குட்டி மீனாக தான் வந்திருக்கு இந்த ரவுண்டு. பருவட்டு எதுவும் இல்லை. மொதல் வீசணும், சாம்பிள் பார்ப்போன்ட்டு. அந்த ரவுண்டு நல்ல மீன் வந்துச்சு. இந்த ரவுண்டு பாருங்கள், எல்லாம் பொடிச்சு தான், எல்லாம் பொடி பொடி கெண்டை தான். ஏன்னா குள்ளை கெண்டை தானே இது, குள்ளை கெண்டை. இந்த கெண்டை அவ்வளோ வளராது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதான் இவ்வளோதான், இதான் பட்டிருக்கு, நிறைய தான் கிடக்கு. இல்லை கிடக்கு. நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டுருவோம், இது வேண்டாம் நமக்கு. கொஞ்சம் சைஸ் மீனாக இருந்தால் மட்டும் எடுப்போம், நம்ம சின்ன மீன்லாம் வேண்டாம், தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். நாளைக்கு பின்ன வந்தோம்னா நமக்கே பெருசாகி கிடைக்கும். ஒரே வீட்டில் பருமீன் வந்து அதுக்கப்புறம் மீனெல்லாம் அதே தான். பாருங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பொடி கடை தான் வந்திருக்கு. பாரு எவ்வளோ கிடக்கு, அப்படியே தட்டி விடுங்க.
அப்படியே தண்ணியில் போயிடுவாரு. போகுது ஏகிடா பிடிச்சி உள்ளே விடுறீங்கன்னு நினச்சிடாங்க. தேவை இருக்கிற மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அது எடுத்து தான் வருது பாருங்க. தண்ணியில் விட்டாலும் அந்த வலைக்குள்ளே தான் வருது. பாருங்க, இது என்ன மீன் சொல்லுங்க தெரிஞ்சதுன்னா. இது கெண்டை கிடையாது, வித்தியாசமாக இருக்குது. இந்த மீன் என்ன மீன் தெரியலையே. இந்த ரவுண்ட் ஒரு மீன் பிடிச்சிட்டோம். இடையில 2-3 தடவை போட்டோம். மீன் கிடையாது. இங்கே பாருங்க, உழுவுதான். அதே மொதல் ரவுண்டில் கிடைச்ச மாதிரியே கிடைச்சிருக்கு. ஒரு கெண்டை, ஒரு உழுவை. அங்கே பாருங்க. பாருங்க, ஒரு கெண்டை முதல் ரவுண்டு பிடிச்ச மாதிரி ஒரு கெண்டை மாடி இருக்கு. அடுத்து அந்த பரவாயில்ல சைஸ் என்ன வெளியே இருந்தா. அடுத்தடுத்து கெண்டை மீன் தான் கிடக்கு. போயிடலாம். ஒரு உழுவை நம்பிக்கலைன்னா பாருங்கள். இந்த முதல் ரவுண்டு உழுவு வந்தால் கிடக்கு பாருங்க. முதல் ரவுண்டு உழுவு பிடிச்சிருக்கோம். இந்த 2வது ரவுண்டு உழுவு பிடிச்சிருக்கோம். ஒரே சைஸ் 2 உழுவு பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி 2 கெண்டை சைஸ் பரவாயில்ல சைஸ் கெண்டை பிடிச்சிருக்கோம். பொடி பொடி கெண்டை மீன் கிடக்க தான் செய்யுது. இந்த பாருங்க, இந்த மீன் தான் எந்த மீன் கேட்டேன். இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இது மண்டையிலேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இது கெண்டை ஷேப்பு, குருவா ஷேப்பு. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த மீன் நல்லதில்லை. மீன் பிடிக்கிற நண்பர்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இது என்ன மீனுன்ட்டு. நமக்கு தெரியல, அதனால தான் கேட்கேன். இந்த பாருங்க நண்பா, நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்போ வீச்சலில் போட போகிறாரு. எவ்வளோ நேரம் நம்ம போகிறத பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இப்போ தான் பழகிட்டு இருக்காரு. சரிங்களா, கொஞ்சம் ஏன தானே தான் விழும். ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். சின்ன சின்ன மீனாக வருதான்னு பார்ப்போனே. இப்போ தான் ஒரு ட்ரையல் பார்க்க போகிறாரு. அங்கிட்டு ஒரு 2 ட்ரையல் பார்த்தாரு. இங்கிட்டு வந்து இப்போ போட போகிறாரு. கரெக்டாக வலை வீக்காரா என்னன்னு பார்ப்போம்.
விரிச்சிட்டாரு, பரலாம் விரிச்சிட்டாரு. மீன் கடந்தால் கட்டாயம் வரும். அந்த ஓரக்காலில் தண்ணி வடித்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் மீன் அப்படியே ஒதுங்கி நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அங்கிட்டு போட சொல்லியிருக்கு. நம்ம இந்த கரை ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம். நம்ம அந்த கரையில் தான் நம்ம அடித்து அப்படியே பார்த்துட்டே நைஸாக போய் பார்ப்போம், எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். இதை பாருங்கள், மீனை பிடிச்சாரு, மீன் கிடக்கு. இந்த பக்கம் வந்து மொதல் அட்டம்லேயே மீன் தூக்கிட்டாரு. ஆனால் என்ன பெருசு கிடையாது, சின்ன தான் மீன் நிற்கி. பெரிய மீன் இருந்தால் கட்டாயம் பட்டிருக்கும். இந்த ரவுண்டு முக்கால் வலைக்கு மேலேயே விரிச்சிட்டாரு. கொஞ்சம் தான் விரியலை சொல்ல போனால், அது காற்றுக்கு கொஞ்சம் விரிய கூட செய்யாது. வலையில் உள்ள மீன் கிடக்கு பார்த்தீங்களா. கெண்டை நம்ம பிடிக்கும்போது 1 2 சின்ன சின்னதாக வந்துச்சு, அதே மாதிரி வந்திருக்கு. நம்ம மொத்த மீனையும் பிடிச்சது எல்லாத்தையுமே காட்டுறோம். உள்ள கிடக்கு பாருங்க, கிடக்கு பார்த்தீங்களா. எப்படி போகுது ஆனால் அப்படி அப்படியே தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கோம். வேண்டானா தூக்கி தண்ணிக்குள்ள வருது. ஏன்னா ஓரளவுக்கு சின்ன மீன்களும் எடுக்க தான் செஞ்சுருக்கோம். 2 பேர் வந்திருக்கோம், 2 பேருக்கும் வீட்டுக்கு கறிக்கு வேணும் அப்படின்ட்டு பிறக்கிட்டோம். பார்ப்போம். அந்த ஒரு கண்டை எடுக்க பாருங்க, அந்த கண்டை வந்துச்சுன்னா போதும், அதை எடுங்க ப்ரோ. இந்த பாருங்க, இது நல்லா ஓரளவு பரவலாக கண்டை. இந்த மாதிரி சைஸ் கண்டை வந்தால் கூட நமக்கு பொரிச்சோம்னா கொஞ்சமாடு சதை இருக்கும். ஆனால் பொடி மீன்கள் ஃபுல்லாகவே இதெல்லாம் குள்ளை கண்டைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் நமக்கு தெரில, சொன்னதை வச்சு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சினாலும் நம்ம பேர் சொல்லுங்கள். இது அந்த குள்ளை கண்டனுங்கிற மீன் கிடையாது, வேறு மீன் பேர் அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். ப்ரோ 3 வீச்சு வீசிட்டாரு. 3 வீச்சு வீசினதில் இந்த ரவுண்டு பொடி மீனாக வந்துருச்சு. இன்னும் அப்படியே தொடர்ந்து அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வீசி பார்ப்போம், ஏதாவது வருதான்னு பார்ப்போம். பாருங்க, நம்ம நண்பர் அடுத்த ஒரு வீச்சுக்கு ரெடி ஆகிட்டார். இந்த ரவுண்டு இந்த பக்கத்தை பார்த்து எரிய சொல்லியிருக்கேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். போட்டார் பரவாயில்லாமல் போட்டார். பார்ப்போம் எதாவது கிடக்கான்னு பார்ப்போம். அவங்க அந்த வலை விரிஞ்சிருக்க பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேலே வலை தெரியுதுங்களா, லேயரு பரவாயில்லாமல் விரிச்சிருக்காரு. இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ விரிக்கிறது பெரிய விஷயம். வலையை எடுத்துட்டாரு. எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் கிடக்கு, பெருவட்டு எதுவுமே கிடையாது. நம்ம மொத்த மீன் பிடிச்சதை காட்டுறோம் உங்களுக்கு. இது வீடியோவே அதிக டைம் ஓடிடும் நம்ம எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருந்தோம்னா. என்ன இந்த இடங்களில் பார்த்து நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். வலிவிடும், சட்டார் பட்டார்னு விடுற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் கவனமாகவே நடங்க. வந்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் தான் 1 2 தான் கிடக்கு. கிடக்கு 1 2 அப்படியே கிடக்கு. அவ்வளோ விசேஷமாக மீன் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம வீச்சோல போட வந்திருந்தோம். இந்த பாருங்கள் மீன், நம்ம மொத்த மீன் பிடிச்சது பாருங்கள். அந்த பாருங்கள் கச்சத்தில் கிடக்கு பாருங்கள். அவ்வளோ இப்போ பிடிச்சது வீச்சலில் பிடிச்ச கெண்டையை பாருங்கள். சரியான சைஸ் கெண்டை இருக்கு. அப்படியே 2.5 கிலோ இருக்காது, 2-3 கிலோ இருக்குண்ணா. வெளியே எடுத்துருவோம். இந்த பாருங்கள், வீச்சு வலையில் பிடித்த கெண்டை மீன் தூக்கியாச்சு என்பா ஒரு வழியா. இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியிருக்கோம். மத்தியானமே வந்தோம், மீன் விசேஷமாக கிடையாது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பொழுது சாயும் போது நல்லா மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸும் பாருங்கள். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும் நண்பர்களே. பாய்.